நீங்க கேட்டீங்களே நம்ம தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது எனக்கு அதில் ஒன்றும் ரொம்ப வரவேற்பு தான். அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டு தவறே கிடையாது, மக்களுக்கு உதவி செய்ய வருது. ஆனால் அவர்கிட்ட பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு புஷி ஆனந்த், அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? எவ்வளவு காலம் அமித்ஷா கூட அவர் தொடர்பா இருக்காரு. அவரை பொதுச் செயலாளர் வச்சிருந்தா அப்ப அந்த கட்சி எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே வால்போல் வச்சு விட்டுருந்தாங்க, வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்துக்கு நோட்டீஸ் வச்சிருந்தாங்க. இது கிடன் அஜெண்டா, அது இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? நீங்க அதனால ஒரு பயம் இல்ல. நான் அரசியல் பேசல, அரசியலுக்காக சொல்ல. இந்த அரசு இல்ல, இந்த அரசு அதுக்கு அனுமதிக்கலன்னு சொன்னதுனாலதான் நான் அதை பதில் சொல்றேன். அவங்களே 1000 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னு அவங்க சொன்னதுக்கு தான், நீங்க கேட்டதுக்கு தான் நான் என்ன சொல்றேன். அப்ப 80 கோடி தானே வருமான வரி கேட்டிருக்கு, மீதி 220 கோடி ரூபாய் 220 கோடி ரூபாய் இது வருமான வரி கட்டணும்ல. அப்போ ஒன்றிய அரசு வருமான வரித்துறை இது நடவடிக்கை எடுக்குமா? எடுத்தால் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சொல்லி அந்த கட்சி சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கல, தனியாதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் நம்புவாங்க. அந்த வருமான வரித்துறை இவருக்கு ரைடுக்கு போகல, இந்த பணத்தை தாண்டி கேட்கலன்னா எல்லோரும் நம்ம சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு சொல்லி பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நோக்கம், அங்கதான் போய் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.